அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உணவு வகையில் கிரகங்கள் எந்தெந்த உணவை குறிக்கும். இப்போ பாருங்க, சூரியன் வந்து பூரி சப்பாத்தியை குறிக்கும். சந்திரன் வந்து இட்லி அரிசி உணவு வகைகளை குறிக்கும். சட்னி, துவரம்பருப்பு சாம்பார் இது வந்து கார உணவு வகைகள்லாம் செவ்வாயை குறிக்கும். சேமியா கிச்சடி புதனை குறிக்கும். நெய் ரோஸ்ட்டு குருவை குறிக்கும். வெண்பொங்கல் சுக்கிரனை குறிக்கும். பழைய சோறு தானிய உணவுகள் பழமை வாய்ந்த உணவுகள் எல்லாம் சனியை குறிக்கும். உளுந்த வடை பரோட்டா ராகுவை குறிக்கும். அசைவமும் ராகுவை குறிக்கும். இடியாப்பம் சைவ உணவுகள் இதெல்லாமே கேதுவை குறிக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் எந்தெந்த வகையான உணவை விரும்பி சாப்பிட்றீங்களோ அந்த கிரகம் உங்களுக்கு வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுடைய லக்னம் ராசிக்கு 2ஆம் அதிபதியுடைய உணவு வகைகளை நீங்கள் சாப்பிட அந்த கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக வலுப்பெறும். இதன் மூலமாக வாக்கு வருமானம் போன்ற விஷயங்கள் சீராகும். சரிங்களா? இப்போ 6ஆம் அதிபதி சுக்கிரனா வந்து அவர் வந்து 8ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெண்பொங்கல் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இப்போ சாப்பிட்டோன்னே வயிற்ற கலக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி 6, 8ல் இந்த கிரகங்கள் மறைஞ்சிருந்தால் அந்த வகை உணவுகள் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்குமே சூரியன் 8ல் இருக்காருன்னா பூரி சப்பாத்தி எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக 100% சரியாக வரும். இந்த சிந்தனைகளை கொடுத்தது யார் அப்படின்னா, விசித்திர ஜோதிடம் நடராஜன் ஐயா தான். அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.